வெயிலை தழுவி நின்ற பள்ளி கட்டிடம். மஞ்சள் சுவரில் எழுதப்பட்ட நம் பள்ளியின் பெயர். அரசு பள்ளி என்றாலுமே அது நமக்கு ஒரு இரண்டாம் வீடு. காலை வெயில் பின்னேதான் வரும். அம்மா கூவல் மட்டும் முன்பே தொடங்கிவிடும். டேய் தம்பி, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. அந்த குரலுக்கு ஒரு சோர்வு இருந்தாலும் அதிலே ஒரு பாசம், ஒரு போராட்டம் இருந்தது. பழுதுபட்ட சீருடையின் பையை ஊசி நூல் கொண்டு தைத்த அம்மாவின் கைகள். நடந்தே பள்ளிக்கு சென்ற நாட்களும் இருந்தன. அப்போதெல்லாம் தொலைதூரம் கூட சுகமாகத்தான் கடந்தது. பள்ளிக்கு செல்லும் வழியில் பழைய செருப்பு சாய்ந்து போய் காலில் ஏறிய முள்ளு. பாடம் தொடங்கும் முன் மரநிழலில் உட்கார்ந்து பழைய புத்தகத்தின் மஞ்சள் பக்கங்களை சரி செய்து பார்த்த அந்த நிமிடம் இன்னும் மனதில் ஒரு சந்தோஷ துளி. நல்லா படிச்சா வாழ்க்கை மாறும் என்று சொல்லும் ஆசிரியர் குரல் இதயம் நடுங்க வைக்கும் உண்மை. பக்கத்து பெஞ்சில் யாரோ சிரித்தால் மனசோ பதறும். நம்மை பார்த்து சிரிக்கிறார்களோ என்று. பகிர்ந்து சாப்பிட்ட ஒரே ஒரு சொட்டு குழம்பு சாதம், நண்பனின் டப்பாவிலிருந்து எடுத்த திருட்டு உருண்டை. படிப்பை பாதியில் விட்டு சென்ற 1-2 நண்பர்களின் காலியான சீட்டுகளை பார்த்தாலே ஒரு பயம். வகுப்பறை சுவற்றில் கசியும் மழைநீரை பார்த்தவுடன் புத்தக பையை பாதுகாப்பாக மடி மீது வைத்து நம் சட்டையையோ பாவாடையையோ இழுத்து இழுத்து மறைத்து கொண்ட தருணங்கள். வாத்தியார் அடித்த ஒற்றை பிரம்படி இன்றளவும் வலித்து கொண்டுதான் இருக்கிறது நினைவுகளாக. பள்ளி இறுதிமணி அடிப்பதற்குள் நம் புத்தக மூட்டைகளை ரெடியாக எடுத்துக்கொண்டு காதுகளை மணி சத்தத்திற்காக கவனமாக வைத்திருந்த நாட்கள். எப்போதாவது அப்பா அழைக்க வந்தால் பெருமைதான். ஓடிப்போய் அவரது தலையில் கை வைத்து உட்காரும் போது அவர் சொல்லாமலே நிம்மதியடைவார், படிச்சு பெரியாள் ஆகணும்னு. இன்று வாழ்க்கை மாறி நகரங்களில் நிற்கும்போது அந்த பள்ளிக்கூட வாசலில் நம் நிழல் கூட கண்ணீர் விடும். ஏழ்மையும் போராட்டமும் தான் அந்த நாட்களின் உடை. ஆனால் அந்த உடையில்தான் நம் ஆன்மாவை பாதுகாத்த உண்மையான வெப்பம் இருந்தது. இவற்றில் எதையுமே மறக்க முடியாது. உங்களுக்கு முதல் வகுப்பு எடுத்த ஆசிரியரின் பெயர் நினைவிருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.